அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் கேரக்டர் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி நடக்கும் உங்கள் வாழ்க்கையில், என்னென்ன தெய்வங்களை வழிபடலாம், எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு ராசிலையும் வரும், மகர ராசிலையும் வரும். சரிங்களா? உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசியில் வரும். மகர ராசியில் 2, 3, 4 பாதங்கள் போயிடும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம், ஒரே நட்சத்திரம் ஆனால் 2 ராசிக்கு வரும். அப்போ பொதுவாகவே உத்திராட நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லாங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க, நியாயமாக நடந்துக்குவீங்க, கரெக்டாக நடந்துக்குவீங்க, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலாம் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க இறக்க குணம் உங்களுக்கு அதிகங்க, அதை சொல்லவே வேண்டாம், சந்தேகமே கிடையாது. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம், அந்த சூரியனுடைய நட்சத்திரம்னா அந்த சூரியனுடைய காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சூரியனை என்ன இறக்கப்படுவீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க, மனசாட்சிப்படி நடப்பீங்க, நேர்மையாக நடப்பீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நடப்பீங்க, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் கோபம் உங்களுக்கு வரும். சரிங்களா? கோபம் வந்தால் வந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கோபம் வராது, ஆனால் கோபம் வந்தால் வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு கோவம் வரும். சரிங்களா? டெம்பர் மைண்டுன்னு சொல்லலாம், டக்குன்னு ரைஸ் ஆயிடுவாங்க, உஷ்ண தேகம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள், உடம்பு ஹீட் பாடி, உஷ்ண உடம்பாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவியில் இருக்கவங்களோட நட்பு வட்டாரம் கிடைக்கும், பெரிய மனிதர்களோட தொடர்பு, இதெல்லாமே உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் தன்மானத்துக்காக எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா தன்மானம் தான் நம்மளோட மான மரியாதை பெருசு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அங்கே உத்திராட நட்சத்திரம். ஏன்னா சூரியன் வந்து சில விஷயங்களை ஈகோ பார்க்கும், அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. தன்மானத்தை விட்டு கொடுக்காத நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்கள், அதில் சந்தேகமே கிடையாது. உங்களோட கேரக்டர் அப்படி தான் இருக்கும், நல்ல குணம் இருக்கும். சரிங்களா? எல்லாத்துட்டையும் அன்பு பாசம், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாத்துட்டையும் அன்பு பாசம் செலுத்தணும், நம்ம நல்லா இருக்கிற மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திராட நட்சத்திரம். நீங்கள் பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய திசையில் தான் பிறப்பீங்க. சூரிய திசையில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பீங்க. 2வது சந்திர திசை 10 வருஷம் நடக்கும். 3வது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கும். 4வது ராகு திசை நடக்கும். இப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது வந்து சூரிய திசையில் பிறந்து நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில், நல்ல ஒரு அந்தஸ்தான குடும்பத்தில், நல்ல தாய் தந்தை மதிக்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் கண்டிப்பாக பிறந்திருப்பீங்க. ஏன்னா உத்திராடங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போது நல்ல ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அடுத்து சந்திர திசை ஒரு 10 வருஷம் நடக்கும். சந்திர திசை 10 வருஷம் நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 வருஷம் தசை நடத்தும். அதில் ஒரு சில பேருக்கு 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் பிறப்பீங்க, பேலன்ஸ் 4 வருஷம் இருக்கும். ஒரு சில பேருக்கு 5-6 வருஷம் கூட அந்த சூரிய திசை நடக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு சந்திர திசை முடிஞ்சிடும். சந்திர திசை நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு அறிவாற்றல், நல்லா துடிப்பாக இருக்கிறது, இதெல்லாமே சந்திர திசையில் உங்களுக்கு இருந்திருக்கும். அப்புறம் செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 15 வயசுலேருந்து 7 வருஷம்னா உங்களுக்கு 22 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசையில் பாருங்கள், இந்த 15லேருந்து 22 வயசுக்குள்ளே பாருங்கள், சில பேரெல்லாம் கட்டுமஸ்தான் ஓடணும், ஜிம்முக்கு போகணும், உடம்பு கரெக்டாக வச்சுக்கணும், ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த செவ்வாய் திசையில் அந்த 15 வயசுக்கு மேலே உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடும். எக்ஸசைஸ் பண்ணுறது, எக்ஸசைஸ் பாடியாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஃபிட்டாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, உத்திராட நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. உடம்பு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. செவ்வாய் திசையில் அந்த 7 வருஷம் ரத்த உறவினர்களால், சொந்த பந்தங்களோட, குடும்ப உறவினர்களோட நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுறது, ஃபேமிலியோட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட், இதெல்லாமே இந்த செவ்வாய் திசையில் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரங்கன், ரத்தக்காரகன், ரத்தத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான். இதெல்லாம் இந்த 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு சொந்த பந்தங்களோடு இருக்கிற இந்த மாதிரிலாம் இருக்கும். 22 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ராகு திசை வரும். 18 வருஷம் ராகு திசை. அப்போ 18 வருஷம் ராகு திசைனா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் ராகு திசை. 20 வயசுக்கு மேலே பாருங்கள், உத்திராட நட்சத்திரக்காரங்க 20 வயசுக்கு மேலே நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊரில் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக மேக்ஸிமம் பொருந்தும், 95% பொருந்தும் உங்களுக்கு. அந்த ராகு வந்து உங்களுக்கு ஸ்திர ராசியில் இருந்தால் நீங்கள் உள்ளூரில் இருக்கிறது அல்ல, வெளி மாநிலமாச்சு போயிடுவீங்க. 22-20 வயசுக்கு மேலெல்லாம் பாருங்கள், உத்திராட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக உங்கள் பிறந்த ஊரில் இருக்க மாட்டீங்க, வெளியூரில் போய் செட்டில் ஆவீங்க, அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாயிரும். என்ன காரணம்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு உண்டான கிரகம், அந்நிய பிளானட்னு சொல்லுவாங்க.
இப்போ அந்த 18 வருஷம் 22லேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு வாசம் தான், வெளியூர் வாழ்க்கை தான், அந்த மாதிரி தான் உங்களுக்கு அமையும். 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு 16 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குருதசை நடக்கும். ஒரு சில பேர் இந்த 22லேருந்து 40 வயசுக்குள்ளேயே செட்டில் ஆனவங்க இருக்காங்க நிறைய பேர். ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே தான் செட்டில் ஆவாங்க. என்ன காரணம்னா அந்த ராகுதசை ஒரு சில பேருக்கு வேலை செய்யாது. வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுவாங்க, வெளியூரில் போய் கஷ்டப்படுவாங்க. வருமானம் சம்பாதிக்கிறது, கடன் அடைக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படியே அவங்க வாழ்க்கை போகும். குருதசை 40 வயசுலேருந்து 46 வயசு 16 வருஷம் குருதசை நடக்கும். அதில் தான் ஒரு சில பேர் பெரும் பணத்தை சம்பாதிப்பாங்க. ஏன்னா குருங்கிறது கோடிகளுக்கு அதிபதி பிளானட் குரு. சுக்கிரன் வந்து லட்சத்துக்கு அதிபதி. அதாவது சுக்கிரன் வந்து பாதி சுபர், குருங்கிறது முழுமையான சுபகிரகம். அப்போ அந்த 40லேருந்து கிட்டத்தட்ட 56 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருதசை வரனால அந்த குருதசையில் நிறைய பேர் செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த 40 வயசுக்கு 35 முடிஞ்ச 40 வயசுக்கு மேலே தான் அங்கே வீடு, வாகனம், சொத்து, ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ்கிறது, இதெல்லாமே அந்த குருதசையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்துரும். ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழ்கிறது அந்த குருதசையில் தான் நடக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் நீங்கள் யார் உங்கள் திறமை என்னென்னு அந்த டைமில் தான் உங்களுக்கு அடுத்தவங்க பார்ப்பாங்க. ஓ இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்களா, நம்ம இவங்களை சாதாரணமாக எடை போட்டுட்டோம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த 40 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையும். எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேர்த்துக்கு. இந்த ராகுதிசை நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்தீங்கன்னா சின்ன வயசுல 20 வயசுல 22 வயசுலேருந்து நல்லா இருப்பாங்க. 22 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா சம்பாதிக்கிறதுனால லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்கவங்களாம் பாருங்கள். ஐடி ஃபீல்டெல்லாம் ஒரு சில பேர் லட்சக்கணக்கில், மீடியாவில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்கலாம் பாருங்கள், இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் இருக்கவங்களாம் பாருங்கள், இந்த ராகுதிசையில் தான் சம்பாதிச்சிருப்பாங்க 22 வயசுக்கு அப்புறம். இதுதான் அவங்களோட அமைப்பு. அப்போ 46 வயசு வரைக்கும் குருதசை. அந்த குருதசையில் ஒரு சில பேர் 46 வயசு வரைக்கும் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் டீச்சராக இருப்பாங்க, உத்திராட நட்சத்திரக்காரங்க. ஒரு சில பேர் சொல்லிக் கொடுக்கும் துறையில் நீங்கள் ஒரு குருவாக இருப்பீங்க, அடுத்தவங்களை லீட் பண்ணுவீங்க, அடுத்தவங்களை வழி நடத்துவீங்க. இதெல்லாமே இந்த 46 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 56 வயசு வரைக்கும். அதாவது ராகுதிசை வந்து உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் நடக்கும். 40லேருந்து 56 வயசு வரைக்கும் டீச்சராக இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாமே இந்த குருதசையில் நடந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி திசை 50 வயசுக்கு 55 வயசுக்கு மேலே உங்களுக்கு சனி திசை வரும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 55 வயசுலேருந்து உங்களுக்கு வந்து 72 73 வயசு வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 75 வயசு வரைக்கும் 73 வயசு வரைக்கும் சனி திசை வருதுன்னு வைங்க. அந்த சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த சனி லக்னத்துக்கு நல்ல கிரகமாக இருந்தால் அந்த 55 வயசுக்கு அப்புறமும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 56 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். சனி வந்து லக்னத்துக்கு இதே மகர லக்னம், கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா சனி யோகத்தை செஞ்சிருவார், கொட்டி கொடுப்பார். ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னத்துக்கெல்லாம் சுக்கிரன் அருமையான கிரகமாக இருக்கும், ராஜயோகாதிபதி கிரகமாக வரும். இதே நீங்கள் சிம்ம லக்னம், கடக லக்னத்துக்கு வந்து சனி திசை அந்த 55 வயசுலேருந்து உங்களுக்கு 73 74 வயசு வரைக்கும் சனி திசை ஒன்றுமே வேலை செய்யாதுங்க. உடம்புல வியாதி, கஷ்டம், கடன் எல்லாமே அந்த டைமில் வந்துடும். உங்களுக்கு ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா கூட ஒரு சில பேர் 55 வயசுக்கு மேலே கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இது அந்த சனி திசையில் கொடுக்கும். பர்த் சார்ட்டில் சனி வந்து கெடாமல் இருக்கணும். அப்படி மட்டும் கெடாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 22 வயசுக்கு அப்புறமே உங்கள் வாழ்க்கை அமைஞ்சிடும். ராகு திசை பெரிய திசை, குரு திசை 16 வருஷம், சனி 19 வருஷம். அப்போ அந்த 3 திசையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக வேலை செய்யும். எந்த நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு. இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போகும். சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மந்தமான கிரகம், குருங்கிறது ஒளி கிரகம், ராகுங்கிறது பச்சோந்தி, அவர் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார். அப்போ அந்த காம்பினேஷன், கிரகங்களோட காம்பினேஷன் ரொம்ப முக்கியம். பொதுவாக உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க தான், அதில் சந்தேகமே கிடையாது. நேர்மையாக இருப்பீங்க, கரெக்டாக நடந்துக்குவீங்க, அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்களை ஏமாற்ற மாட்டீங்க. நீங்கள் இறக்கணுன்னா உங்களுக்கு நம்பர் 1 நீங்கள் தான். இறக்கணுன்னா அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. ஒரு சில விஷயங்களில் கண் கலங்கி போயிடுவீங்க. ஏன்னா சூரியன்கிறது இறக்கத்துக்கு உண்டான கிரகமே சூரியன் தான். அதே மாதிரி கோபம், நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, கோபம் அதிகமாக வரும். உடம்பு வந்து ஹீட் பாடியாக இருக்கும் உங்களுக்கு, உடம்பு அதிகமான உஷ்ண தேகம், உஷ்ண உடம்பாக இருக்கும் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்த உதவி பண்ணுறதெல்லாம் ஒரு அருமையான நட்சத்திரம் தான் அந்த உத்திராட நட்சத்திரம். நல்ல நட்சத்திரம், சரிங்களா. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். பிளானட்டோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம், சரிங்களா. நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நாங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்ன? உத்திராட நட்சத்திரக்காரங்க கேட்குறீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா, உங்கள் ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவாகவும் வருவார், சனியாகவும் வருவார். ஏன்னா நீங்கள் 2 ராசிக்கு வருவீங்க. உத்திராட நட்சத்திரம் மகரத்துக்கும் வரும், தனுசுக்கும் வரும், மகரத்துக்கும் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரியனார் வழிபாடுங்க. ஏன்னா நட்சத்திர அதிபதியே சூரியன் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கும்பகோணத்தில் இருக்க சூரியனார் வழிபாடு, சூரியனார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிவனுடைய சிவபெருமானோட வழிபாடு, சிவன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு.
சரிங்களா? சிவன் வழிபாடு பண்ணுறது, பிரதோஷ நாள் அன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான பலன் கொடுத்துரும் உங்களுக்கு. அதேமாரி உங்களுக்கு நீங்கள் சூரியனுடைய ஸ்தலம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சூரியனார் வழிபாடு கோயில், சூரியனார் வழிபாடு கும்பகோணத்தில் இருக்குது. அது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணலாம். எல்லா நாளும் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த முக்கியமாக இந்த பிரதோஷ நாட்கள், இந்த கிரிவலம் போகிறது, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, மற்ற கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிறது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு மெயினாக சிவன் வழிபாடு பண்ணிக்கோங்க, சூரியனார் வழிபாடு பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஒரு சில பேர் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன பிளானட்டோட தாக்கத்தில் இருக்கீங்க, இப்போ உங்கள் வயசு என்ன, உங்கள் கிரகம், உங்களோட ஜாதகத்தில் இப்போ உங்களோட பிளானட் என்ன பொசிஷனில் இருக்காங்க, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக நன்மையாக தீமையாக அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.